ஹாய் எவ்ரிவன். இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக ஜிம் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன கைட்லைன்ஸ் மாதிரி என்னென்ன விஷயம்லாம் கன்சிடர் பண்ணணும் நீங்கள் ஒரு ஜிம் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஜிம்முக்கு போகிறோம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, முதல்ல நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அதை சுற்றி இருக்கிற மாதிரி முதல்ல பாருங்கள். சுற்றி அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் வித்தின் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் ஒரு பைக்கில் போகிறீங்க அப்படின்னா உங்களால் வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே போய் ரீச் பண்ண முடியணும். அந்த மாதிரி ஈஸி ஆக்சசபிளாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு நியூ ஹேபிட், நம்ம இப்போ தான் புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படிங்கிறப்போ இது நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸில் நம்ம சூப்பரான ஜிம்மாக இருக்குது, இது நல்ல ஜிம், அதனால இங்கே போகலாம், மாஸ்டர் நல்லா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்க்காக நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரெகுலராக நீங்கள் ஒரு டெய்லி லைஃப் ஸ்டைலில் நீங்கள் பண்ணணும். இப்போ 15 மினிட்ஸ் அப் அண்ட் டவுன் நான் ட்ராவல் பண்ணால் டோட்டல் 30 மினிட்ஸ் ஆயிடும். அது இல்லாமல் உங்களோட ஒர்க் அவுட் டைம் இது வந்து உங்களோட டெய்லி லைஃப்பை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ப்ளஸ் இப்போ நீங்கள் டயர்டாக இருக்கீங்க, சரி சும்மா கூட ஜிம் போயிட்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்ப இந்த டிஸ்டன்ஸுன்ற ஒரு விஷயம் வந்து அந்த டெசிஷனை தள்ளி போடுற மாதிரி வைக்கக்கூடாது. சரிங்களா? இன்கேஸ் பைக்கே இல்லை, நடந்து போகணுன்னா கூட நீங்கள் அப்படி ஈஸியாக போயிட்டு வந்துடுற மாதிரி இருக்கிறது தான் நல்லது. காரணம், நம்ம இனிஷியலில் நம்ம நல்லா ஓகே நம்ம ஜிம்முக்கு போகிறோம், நம்ம ரெகுலராக அந்த டைம் போயிடுவோம், நம்ம ப்ரிப்பேர்டாக இருப்போம். பட் இதை ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ண அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். வேறு ஏதாவது ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னா கூட நம்ம ஓகே ஜிம் ஸ்கிப் பண்ணிக்கலாம், நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இது வந்து ஒரு புது ஹேபிட். இது நம்ம ரெகுலராக நம்மளுடைய லைஃப்பில் இது வரணும், இது நம்ம லைஃப்பில் நம்ம கொண்டு வரணுன்றது டைம் எடுக்கும். ஸோ அதுதான் ஃபஸ்ட். ஸோ ஜிம்மை டிசைட் பண்ணுங்கள். அந்த ஜிம் இப்போ கூகுளில் ரேட்டிங் பார்க்குறீங்களோ இல்லை கேள்விப்படுறீங்களோ, நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1-2 ஜிம் கூட நீங்கள் செக் பண்ணுங்கள். அடுத்தது எந்த டைம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நீங்கள் ஜிம் சூஸ் பண்ணுறது முக்கியம் கிடையாது, பெஸ்ட்டு ட்ரைனர் இருக்காங்களா, ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத விட ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் எந்த டைம் ஜிம்முக்கு போகிறீங்க அப்படிங்கிறது. இப்போ நான் சொல்கிறப்ப ஜிம்மை சூஸ் பண்ணுறது உங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்களோ அங்கே பார்க்குற மாதிரி சொன்னேன். இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்குக்கு பக்கத்தில் ஒரு ஜிம் இருக்குது, உங்களோட ஆஃபீஸ் முடிச்சுட்டு போக முடியும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த டைம் செட் ஆகும் அப்படின்னா அப்படி நீங்கள் ஜிம்மை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களால் எகெயின் ஈஸியாக நம்ம ஆஃபீஸ் முடிச்சுட்டு நீங்கள் இங்கே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக கம்ஃபர்டபுளான ஆக்சஸ் இருக்கோ அப்படி இருக்கணும். இது படிக்கிறவங்களுக்கும் இதே மாதிரி தான். நீங்கள் படிக்கக்கூடிய ஸ்கூல் காலேஜ் பக்கத்தில் இந்த மாதிரி ஜிம் இருக்குது, உங்களுக்கு அந்த ஆக்சஸ் ஈஸியாக இருக்குது, டைம் கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியும்னா நீங்கள் அதே சூஸ் பண்ணணும். அதே தான் டைமிங்கும். நீங்கள் இப்போது ஏர்லி மார்னிங் நான் எந்திரிச்சு நான் ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் அந்த ரெகுலராக அந்த டைமுக்கு எந்திரிச்சு போக முடியும். சரிங்களா? உங்களுக்கு அந்த டைம் ரொம்ப புதுசு அப்படின்னா நீங்கள் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. இதுதான் பெஸ்ட் ஒர்க் அவுட் டைம் அப்படின்னு ஒன்று கிடையாது. உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய ரெகுலரான ஆக்டிவிட்டிக்குள்ளே எப்படி உங்களால் ஒரு டைம் அலோகேட் பண்ண முடியுதோ, உங்களால் அந்த ஒரு டைமில் ரெகுலராக ஜிம் போக முடியும் அப்படின்னு நீங்கள் எந்த டைம் டிசைட் பண்ணுறீங்களோ அதுதான் பெஸ்ட்டு டைம். ஏன்னா அப்போ தான் உங்களால் எந்த ஒரு காரணமும் சொல்லாமல் தள்ளி போடாமல் ரெகுலராக உங்களால் அந்த ஜிம்முக்கு போக முடியும். ஸோ டிஸ்டன்ஸ் முக்கியம். ஏன்னா டிஸ்டன்ஸ் ஒரு காரணம் காமிச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். அடுத்தது டைமிங்கும் முக்கியம். காரணம், இப்போ உங்களுக்கு ஒரு 40 மினிட்ஸ் தான் டைம் இருக்குது, ஒரு 1 hour தான் டைம் இருக்குது அப்படிங்கிறப்போ டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறப்போ தென் உங்களுக்கான டைமிங் அந்த ஓகே இந்த 1 hour டைமில் எனக்கு வேறு ஒர்க் இல்லை, நான் இதுதான் பண்ண போகிறேன்றப்போ ஈஸியாக நீங்கள் உங்களால் போயிட்டு வந்துட முடியும். சரிங்களா? இன்கேஸ் சில நாட்கள் ஸ்கிப் பண்ணுவோம், அது பிரச்சனை இல்லை. பட் டைம் உண்மையிலேயே ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ஓகேங்களா? இப்படி டைமை டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த டைமை நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களோ அந்த டைமுக்கு ஜிம்மை போய் பாருங்கள். ஏன்னா நீங்கள் சூஸ் பண்ண டைம் அங்கே க்ரௌடடாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அதுவுமே உங்களுக்கு ஒரு ஏன்னா இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு தோணும். புதுசாக போகிறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த க்ரௌடே ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன், ஒரு பயம்லாம் க்ரியேட் பண்ணும். ரொம்ப முக்கியமாக வந்து க்ரௌடடாக இருந்துச்சுன்னா எக்யூப்மெண்ட் கஷ்டம், வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சூஸ் பண்ணுற எக்ஸாக்ட் டைமுக்கு போய் ஜிம்மை விசிட் பண்ணி அங்கே எப்படி இருக்குன்றது பாருங்கள். நீங்கள்
அங்கே இருக்கக்கூடிய மாஸ்டர்கிட்ட கூட நீங்கள் கேட்கலாம். நீங்கள் மாஸ்டரோ இன்சார்ஜோ இந்த டைமிங் எப்படிங்க இருக்கும், ஸோ எந்த டைமிங் கொஞ்சம் க்ரௌடடாக இருக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வர்றதான் முக்கியமே தவிர இல்லை க்ரௌடு கம்மியாக இருக்குன்னு சொல்கிறதுல அவங்க எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஏன்னா இது ஒரு காரணமாக வச்சு நிறைய பேர் போகிற அப்படி ஆன் தி கோவில் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் இல்லை அந்த டைம் போக முடியல அப்படின்லாம் டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு டைம் சூஸ் பண்ணுறீங்க, ஒரு ஈவினிங் 5 o'clock சூஸ் பண்ணுறீங்கன்னா எல்லாரும் 5 o'clock வர்றாங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம பிகினராக ஆரம்பிக்கிறப்போ நமக்கு தேவை ஒரு 5 kg தம்பிள். அங்கே இன்னும் 2-3 பேர் நம்மள மாதிரி இருக்காங்கன்றப்போ அவங்களும் அதை யூஸ் பண்ணுறப்போ நமக்கு அந்த எக்யூப்மெண்ட் இருக்காது. ஸோ உங்களுக்கு அது ரொம்ப முக்கியம். நீங்கள் அவங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும். இதுவே கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்கிற டைமில் இப்போ ஒருத்தர் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா இல்லை 2 பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வேற ஒரு ஒர்க் அவுட்டை பண்ணிவிட்டு அவங்க முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் எக்யூப்மெண்ட்டை. இதுதான் முக்கியமாக டயத்துக்கு அந்த ஜிம்மை விசிட் பண்ணி பார்க்கறதுக்கான காரணமே. ஏன்னா அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்றதை அவங்க ஆல்ரெடி மைண்ட் செட் பண்ணிக்கலாம். இன்னொன்று இருக்குது, நம்ம புதுசாக ஜிம்முக்கு போகிறப்போ நமக்கு ஒரு சில பயங்கள் இருக்கும், நம்ம கரெக்டாக தான் ஒர்க் அவுட் பண்ணுறோமான்றதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் கூட்டமாக இருக்கிற டயத்தில் நமக்கு அந்த செல்ஃப் டவுட் ரொம்பவே அதிகமாகும். அது இது கரெக்டு தானே, ஈவன் தோ நம்ம கரெக்டாகவே பண்ணாலுமே அந்த டவுட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை விட முக்கியமான விஷயம், நிறைய பேர் ஃபார்ம் கரெக்ஷன் தான் பண்ணுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் அவாய்ட் ஆகும், அவ்வளோதான். ஸோ அந்த டைமுக்கு ஜிம்மை போய் விசிட் பண்ணுங்கள், கம்பல்சரி பண்ணிவிட்டு டிசைட் பண்ணுங்கள். அடுத்தது ஜிம் ஃபோட்டோஸில் நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துருப்பீங்க, நேரில் போய் பார்க்குறப்போ ஜிம்முடைய அட்மாஸ்பியர் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது வென்டிலேஷன். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்கா, மிஷின்ஸ் எல்லாம் ரொம்ப பக்கத்தில் வச்சுருக்காங்களா. அதாவது சில பேர் ஒரு மிஷின்லேருந்து இன்னொரு மிஷினுக்கு நடுவில் நடந்து போகிறதுக்கு கேப் இருக்காது, நெளிஞ்சு வளைஞ்செல்லாம் போகும். அந்த மாதிரி நேரத்தில் யாராவது ஒருத்தர் ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னா இன்னொருத்தவங்க டக்குன்னு ஒரு வெயிட்டு தூக்கிட்டு கொடுக்க நடந்து போவாங்க. இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் தான், நம்ம தெரியாமல் இடிச்சிருவோம், ஏதாவது ஒன்று நடந்துடும். அதனால எவ்வளோ வென்டிலேஷன் இருக்குன்றது முக்கியம், எவ்வளோ கேப் இருக்குன்றதுலாம் முக்கியம். பார்த்தோன்னே ஒரு ஜென்ரல் ஐடியா கிடைக்கும்ல, அந்த மாதிரி அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வென்டிலேஷன் ஸ்பேஸ் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமேட்டு சும்மா ஜென்ரல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப துருப்பிடிச்சு போயிருக்கா, குஷனிங் எல்லாம் ஒழுங்காக இல்லாமல் இருக்கா. சில இடம்லாம் அப்படி இருக்கும், பிரிச்சர் கார்டு இருக்கும், நம்ம அந்த ஹேண்ட் குஷன் வைக்கக்கூடிய அந்த குஷனே பிஞ்சு போயிருக்கும், இல்லை அது குஷன் இல்லாமலே கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் நேரில் பார்த்தோன்னே ஒரு ஐடியா கிடச்சிடும். ஏன்னா இப்போ நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸில் பார்க்குறோன்னா புது ஃபோட்டோஸ் நல்லா அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அதெல்லாமே பார்த்துக்கங்க. அடுத்து வந்து ஓரளவுக்கு எல்லா ஜிம்லேயுமே ஓரளவு பேசிக் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். பட் நமக்கு வந்து பேசிக்காக பார்க்க வேண்டியது நமக்கு இந்த டம்பிள் ரேக், ராடு, பிளேட்ஸ் எல்லாம் இருக்குதா இனிஷியல் ஸ்டேஜஸில். அடுத்து சில முக்கியமான மிஷின்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஸ்மித் மிஷின், அப்புறம் இந்த கேபிள் மிஷின், லேட் புல் டவுன், ஸ்குவாட் ரேக், அந்த மாதிரியான மிஷின்ஸ். தென் வேறு அவ்வளோதான். மிஷின்ஸ் பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க பிகினராக இருக்கிறப்போ. ஸோ முக்கியமாக மிஷின்ஸு அதெல்லாம் ஓகே, ஏன்னா பேசிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது வென்டிலேஷன். அதாவது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் நல்லா இருக்கா, அது ரொம்ப முக்கியம். ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும். ஒரு சில சின்ன ஜிம்மெல்லாம் இருக்கும், அங்கெல்லாம் போகணுன்னு வைங்களேன், எல்லோரும் அதாவது நிற்க மட்டும்தான் இடம் இருக்கும். ஒருத்தர் பக்கத்தில் இருக்கவருக்கு இப்போ இன்கேஸ் ஒருத்தர் பார்பல் பைசப் கர்ல் பண்ணுறாருன்னா அவர் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கப்ப கரெக்டாக நீங்கள் தள்ளி நிற்கணும், இல்லைன்னா அவ்வளோதான் பார்பல் தலையில் விழுந்துடும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது எப்போவுமே ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான். ஒரு ப்ராப்பரான ஒரு ஒர்க் அவுட் உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் அது ரொம்ப முக்கியம். ஸோ இது பார்த்ததுக்கு அப்புறமேல் பேக்கேஜ் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த பேக்கேஜ் ஓகேன்னு பாருங்கள். ஆஃபர் இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் எந்த ஒரு பேக்கேஜையும் இமீடியட்டாக சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பிளான் வச்சுக்கோங்க. ஓகே, இல்லை 3 months போகலாம், இல்லை 6 months எனக்கு ஐடியா இருக்குது. அப்படி அவங்க ஆஃபர் வச்சுருக்காங்களே நீங்கள் ஃபுல்லாக 1 year இமீடியட்டாக கட்டணுன்ற அவசியம் இல்லை. காரணம் என்னென்னா நீங்கள் நடுவில் பிரேக் எடுக்கலாம், ஸோ என்ன மாதிரி வேணாலும் ஆகலாம். ஸோ ஜஸ்ட்டு அந்த பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் மட்டும் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து மந்த்ஸ் இது பண்ணாதீங்க. முதல்ல நீங்கள் ஒரு டிசைட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 6 months போவேன், ஆமாம் எனக்கு ஐடியா இருக்குது, 6 months அட்லீஸ்ட் ஒரு 4-5 months நான் போயிடுவேன்,
ஒரு 1 மந்த் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குன்னா கூட நீங்கள் 6 மந்த்ஸ் சூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி பார்த்து பண்ணுங்கள். ஜஸ்ட் ஆஃபர் இருக்குன்ற காரணத்துக்காக ஓகே எடுத்தோன்னே 1 இயர் கட்டணும் அப்படின்றது இல்லை. ஏன்னா நீங்கள் ரெகுலராக வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமேல் தான் உங்களுக்கு உண்மையிலேயே அந்த ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, உங்கள் டே டு டே லைஃப்பை அது அஃபெக்ட் பண்ணுதா இல்லையா, எல்லா விஷயமே உங்களால் ப்ராப்பராக புரிஞ்சுக்க முடியும். நம்ம பிளான் பண்ணுறப்ப எல்லாமே கரெக்டாக இருக்கும், பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப தான் நம்ம ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வந்து நம்ம பார்ப்போம். அதனால அது ரொம்ப முக்கியம். அடுத்து இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் பே பண்ணக்கூடிய அந்த ஜிம் ஃபீஸ், அந்த பேக்கேஜ் வந்து ஜிம்மில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ண மட்டும்தான். நீங்கள் பே பண்ணதுக்காக மாஸ்டர் வந்து எனக்கு ஒர்க் அவுட் பிளான் தரணும், டயட் பிளான் தரணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் இப்படி அப்ரோச் பண்ணுங்கள். காரணம், உங்களுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் ஜிம்ஸில் வந்து பர்சனல் ட்ரைனிங் எடுக்கிறவங்களுக்கு தான் அந்த ஒரு ஆஃபர் பண்ணுவாங்க. அப்படி பர்சனல் ட்ரைனிங் எடுக்காத பட்சத்தில் அவங்க கொடுக்கக்கூடிய சஜஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஜென்ரலான ஒரு சஜஷன்ஸாக தான் இருக்கும், உங்களுக்கான கஸ்டமைஸ்டு சஜஷன்ஸாக இருக்காது. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் ஜிம் ஜாயின் பண்ணுறப்பவே இல்லை மாஸ்டர் எனக்கு ஃபுல் ஒர்க் அவுட் பிளான் எனக்கு தரணும், இல்லை எனக்கு டயட் ஃபுல்லாமே அவருக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. அந்த ஃபீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஜிம்மை நீங்கள் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான். சில ஜிம்மில் சொல்லுவாங்க மாஸ்டர் நாங்கள் வந்து டயட் சொல்லுவோம், உங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லுவோம் அப்படின்னு. என்ன இருந்தாலும் அது பர்சனல் ட்ரைனிங் அளவுக்கு அது வராது. இல்லை உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா டெஃபினட்டாக அதை உங்களோட பேக்கேஜில் அதை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதனால் அதை தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு அசம்ஷனில் வந்துட்டு ரெகுலராக போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன இது எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப ஒரு வெயிட்டை லிஃப்ட் பண்ணுறதுக்கோ, ஒரு ஃபார்ம் செக் பண்ணுறதுக்கோ, இல்லை உங்களுக்கு கரெக்டான பொசிஷனில் பண்ணுறதுக்கோ கண்டிப்பாக அங்கே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு அங்கே மாஸ்டர் இருப்பாங்க, அந்த ஃப்ளோரில் ட்ரைனர்ஸ் இருப்பாங்க. இல்லை இல்லாத பட்சத்துக்கு அங்கே கூட ஒர்க் அவுட் பண்ணுறவங்களே நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு சுத்தமாக ஹெல்ப்பே இருக்காது அப்படின்னு நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேண்டாம். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் எவ்வளவு நாள் ஜிம்முக்கு போக போகிறீங்கன்றது, எவ்வளவு நாள் எவ்வளவு நேரம், இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட்டை சூஸ் பண்ணணும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன எக்ஸசைஸ் என்னைக்கு பண்ண போகிறீங்கன்றது டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களால் வாரத்தில் 3 நாள் போக முடியும், இல்லை 4 நாள் போக முடியும்னா அதுக்கேற்ற மாதிரியான ஸ்ப்ளிட் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஜென்ரிக்காக நம்ம ஜிம் ஜாயின் பண்ணிட்டோம், ஸோ இப்போ எது பாப்புலராக இருக்குது, நிறைய பேர் எதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒர்க் அவுட் ஷெட்யூல் உங்களுக்கு செட் ஆகாது. உங்களால் ஜிம்முக்கு 1 hour ஸ்பெண்ட் பண்ண முடியும், இல்லை 30 to 40 minutes அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வேற ஒருத்தர் சொல்லக்கூடிய அந்த பாப்புலர் ஸ்ப்ளிட் உங்களோட டைம்லைனுக்கு உங்களுக்கு செட் ஆகாது. டைமிங்கையும் எத்தனை டேஸ் போகிறீங்கன்றதை செட் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் ஆக்சுவலாக ஜிம்முக்கு போக ஆரம்பிங்க. போய் நீங்கள் ஜென்ரலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே இன்றைக்கி செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணலாம், ஓகே இன்றைக்கி ஷோல்டர் பண்ணலாம் அப்படின்றது நீங்கள் ஜென்ரலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு முதல்ல அந்த டைமுக்குள்ளே ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது, உங்கள் பாடி எந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்குது, எப்படி உங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியுது, உங்களுக்கு எவ்வளோ ரெஸ்ட்டு தேவைப்படுது, இதெல்லாமே நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ண தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படிங்கிறப்ப இனிஷியல் கொஞ்ச நேரத்துக்கு பெருசாக நீங்கள் ரொம்ப பெரிய பிளான்லாம் வச்சுக்காதீங்க. இல்லை சுத்தமாக பிளானே இல்லாமல் போகிறதுக்கு ஆன்லைனில் நிறைய பிகினர்ஸ் பிளான்லாம் இருக்கும், ரொம்ப சிம்பிளான பிளான்ஸாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு மசில் குரூப் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிளான்ஸ் எடுத்துக்கோங்க, சரிங்களா? அந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஆரம்பிங்க. பிகாஸ் ஸ்டார்ட் பண்ணுறது தான் முக்கியம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அடுத்தது பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் வந்து கன்சிஸ்டன்சி. அதாவது என்னென்னா, ஜிம்முக்கு ஜாயின் பண்ண இனிஷியல் ஒரு வாரம் எல்லாருக்குமே மசில் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, உங்களால் முதுகுக்கு சோப்பு போட முடியாது, ஒழுங்காக உங்களால் உட்காந்து எந்திரிக்க முடியாது, ஒரு பொருளை வந்து உங்களுக்கு வந்து ஷோல்டருக்கு மேலே தூக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பெயின் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப நார்மல். இது வந்து டாம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம மசில் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிக்கு இது வரைக்கும் பழக்கப்படலை. அப்படின்றப்போ நீங்கள் புதுசாக செய்கிறப்போ அந்த மசிலில் வரக்கூடிய அந்த இமீடியட் சோர்னஸ் தான், அதுதான் உங்களுக்கு உடனே காட்டும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, இந்த வலி வரவும் எப்பவுமே இப்படி தான் இருக்கும், இந்த வலினால என்னால் என்னுடைய டே டு டே ஆக்டிவிட்டி என்னால் ஒழுங்காக பண்ண முடியல, டக்குன்னு என்னால் ஸ்டெப்ஸில் ஏற முடியல, என்னால் பைக் ஓட்ட முடியல, ஸோ என்னால் டக்குன்னு தண்ணி எடுத்து குடிக்க முடியல, இந்த மாதிரி ஏதோ ஒன்று
இப்படி எனக்கு அஃபெக்ட் பண்ணக்கூடிய இந்த ஹேபிட் வேணான்னு நிறைய பேர் டிசைட் பண்ணுவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரெஸ்ட் எடுப்பாங்க. அந்த ரெஸ்ட்டே ரொம்ப பெரிய ரெஸ்ட்டாக மாதிரி அப்புறம் அவங்க ஜிம்முக்கு போகிறத மொத்தமாக ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான காரணம். நிறைய பேர் முதல் 1 வாரம் 10 நாள்லேயே ஜிம்முக்கு போகிறத டோட்டலாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு. ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வரக்கூடிய பெயின் உடனே சரியாயிடும். ஒரு வாரம். இப்போ இன்றைக்கி நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்கன்னா இன்றைக்கி பண்ணின ஒர்க் அவுட்டுக்கான பெயின் இருக்கும். தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். போங்க, ஜிம்முக்கு போங்க. பெயின் இல்லாத பாடி பார்ட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இப்போ ஷோல்டர் அண்ட் செஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்க மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா லோவர் பாடி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ அந்த டைமிங்கில் உங்களுக்கு அந்த அப்பர் பாடி ஒரு ரெஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். இல்லை ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறனா கூட ரெஸ்ட் எடுக்கணும். அப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் அடுத்த நாள் போகிறப்போ உங்களுக்கு பெயின் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய ரெஸ்ட்டு தென் நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் போகிறது இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு 2-3 நாள் கண்டினியூஸ் ரெஸ்ட் எடுத்தாலும் திருப்பி அடுத்த நாள் போகிறப்ப ஐயோ அதே அளவு பெயின் என்னால் தாங்க முடியாதுன்னு மைண்டில் வச்சுக்காதீங்க. ஏன்னா உங்கள் பாடி ஆல்ரெடி ஒரு தடவை அந்த அடாப்ஷனை வந்து ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறப்ப தான் கம்ப்ளீட்டாக அடாப்ட் ஆக முடியும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு பெரிய பிரேக் விட்டுட்டீங்க ஸ்டார்டிங்லேயே அப்படின்னா மசில் திருப்பி பழைய ஸ்டேட்டுக்கு போயிடும். அப்போ எகெயின் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுறப்போ எப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிச்சிங்களோ அதே மாதிரி இப்போவும் ஆரம்பிப்பீங்க. அப்போது அதே மாதிரியான பெயின் திரும்ப உங்களுக்கு வந்துடும். அப்போ எகெயின் திரும்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஐயோ இதுக்காக தானே நம்ம முதல்ல விட்டோம், இப்போ திரும்ப அதே மாதிரி வந்துச்சுன்னா எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை வரும். அதனால் கேப் பெருசாக விட்டுறாதீங்க. இல்லை நீங்கள் இன்கேஸ் ஒரு வாரமே 10 நாள் கேப் விட்டுட்டாலும் திரும்ப போங்க. ஸோ அது எந்த பிரச்சனையுமே கிடையாது. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து பண்ணக்கூடிய எக்ஸசைஸை எப்படி பண்ணுறது அப்படின்னு. சரிங்களா? எக்ஸசைஸ்க்கு ஒரு சில முக்கியமான க்யூஸ் தான் இம்பார்ட்டண்ட். என்ன மாதிரி புஷ் பண்ணணும், என்ன மாதிரி ஆங்கிள்ஸ் அவாய்ட் பண்ணணும், இதெல்லாம் தான். ஏன்னா உங்களுக்கு இன்ஜுரி ஆகிடக்கூடாது. பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் எந்த டார்கெட் மசிலுக்காக பண்ணுறோமோ அது ப்ராப்பராக நம்ம எங்கேஜ் பண்ணணும். இதுதான் முக்கியமே தவிர சில பேருக்கு நிற்கிற பொசிஷன் வந்து அவங்க ஷோல்டர் வித் கரெக்டாக இருக்கும், சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் நேரோவாக இருந்தால் கரெக்டாக இருக்கும், சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் ஒய்டாக தேவைப்படும். அதை நீங்கள் ரொம்ப எக்ஸாக்டாக பார்க்க முடியாது. நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணால் தான் தெரியும். ஒரு சிலரால் நல்ல டீப் ஸ்குவாட் பண்ண முடியும், சில பேருக்கு அவ்வளோ டீப் ஸ்குவாட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஜெனரிக்கான சஜஷன்ஸ் எடுத்துக்காமல் என்ன மாதிரியான க்யூஸ் முக்கியம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணி நீங்கள் பண்ணுறது நல்லது. பைசப் கர்ல் பண்ணுறப்போ பைசப்க்கு உங்களுக்கு எந்த ஒரு என்கேஜ்மெண்ட்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் அப்போ கரெக்ட் பண்ணணும், அதுதானே தவிர பட் பைசப் கர்ல் இப்படி தான் பண்ணணும், ஹேண்ட் மூவ்மெண்ட் இது மட்டும்தான் இந்த லைனில் மட்டும்தான் ஹேண்ட் மூவ் ஆகணும் அப்படின்னு கிடையாது. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொன்னேன். உடனே எடுத்தோடனே பைசப் கர்ல் இப்படி தானே பண்ணணும், அதை நீங்கள் வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிங்கன்னா அப்படி கிடையாது. பட் தேர் இஸ் நோ எக்ஸாக்ட் சிங்கிள் ரூல். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான ஒரு விஷயம், அந்த எக்ஸசைஸை பெர்ஃபார்ம் பண்ணுறது. எந்த ஒரு எக்ஸசைஸையும் பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ வெயிட்டு உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கணும். உங்கள் கண்ட்ரோல் அப்படிங்கிறப்போ இப்போ பைசப் கர்லுக்கே நம்ம நார்மல் நியூட்ரல் பொசிஷனில் இருந்து நம்ம கேர்ள் பண்ணுவோம். ஸோ அப்படின்றப்போ கான்சன்ட்ரேட் பொசிஷனுக்கு வந்துருச்சு. சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து கேர்ள் பண்ணி கையை மடக்கிட்டீங்க, மடக்கிற வரைக்கும் நம்ம ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருப்போம். தென் நம்ம அந்த வெயிட்டை திருப்பி ரிலாக்ஸ் பண்ணி, அதாவது எசென்ட்ரிக் மூமெண்ட்னு சொல்லுவாங்க, திருப்பி நம்மளுடைய பழைய பொசிஷனான கையை கீழே இறக்குறப்போ பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா அந்த வெயிட்டை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. வெயிட்டு தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணும். டக்குன்னு கீழே இறங்கியும் ஸ்விங் ஆகும். இந்த மாதிரி எந்த ஒரு ஒர்க் அவுட்டையும் பண்ணக்கூடாது. அந்த ஒர்க் அவுட்டில் பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் அதை கையை மேலே தூக்கி கர்ல் பண்ணுறதுல இருந்து திருப்பி பல இனிஷியல் பொசிஷனுக்கு கொண்டு போகிற வரைக்கும் வெயிட் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கணும். ஸ்விங் பண்ணியோ இல்லை வெயிட்டை டக்குன்னு விடுறதோ இதனால் எந்த யூஸும் கிடையாது. நீங்கள் அப்படி விடுறீங்க, அதை மிஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஹாஃப் ரெப்பு தான். ஸோ அப்படின்றப்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த எஃபெக்டிவ்னஸ் பாதி தான் கிடைக்கும். அதனால எந்த ஒரு வெயிட் எந்த ஒரு எக்ஸசைஸ் பெர்ஃபார்ம் பண்ணாலும் வெயிட் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். எக்ஸசைஸ் எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட்டாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சுருக்கணும். எப்படி கேர்ள் பண்ணுறீங்களோ, கேர்ள் பண்ண 1 செகண்ட் எடுக்குதுன்னா திருப்பி நீங்கள் இனிஷியல் பொசிஷன் கொண்டு போகிறதுக்கும் 1 செகண்ட் ஆகட்டும். இது பைசப் கர்ல் மட்டும் கிடையாது, இதுமாதிரி லேட் புல் டவுன் தான். இப்போ நல்லா புல் பண்ணி செஸ்ட் கிட்ட வரைக்கும் கொண்டு வந்துடுவீங்க.
விடுறப்ப டக்குன்னு விட்டுருவாங்க வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னு, இல்லை வெயிட்டை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. அந்த வெயிட் ஆட்டோமேட்டிக்காக இறங்கும். நீங்கள் சும்மா பாரை மட்டும் ஹோல்ட் பண்ணி பார் ஆட்டோமேட்டிக்காக இனிஷியல் பொசிஷனுக்கு போகும். இதை பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் அந்த புல் மூவ்மெண்ட் பண்ணுறப்போ உங்களுடைய மசில் எங்கேஜ் ஆகி ஆக்டிவேட் ஆகுதோ, ஒர்க் ஆகுதோ, அதே மாதிரி நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணுறப்பையும் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அப்போது எஃபெக்டிவான மசில் க்ரோத் இருக்கும் அங்கே. ஸோ நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் அந்த எக்ஸசைஸை ப்ராப்பராக லேர்ன் பண்ண முடியும். இனிஷியல் ஸ்டேஜ்லேயும் நீங்கள் நிறைய மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணலாம். அடுத்தது ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன். எப்படி நான் லேட் புல் டவுனில் மேலேருந்து நம்ம புல் பண்ணி செஸ்ட் கிட்ட கொண்டு வந்துட்டு தென் அப்படியே ரிலீஸ் பண்ணி நல்லா ஃபுல் ஸ்ட்ரெச் விடுறோம்ல, இதுதான் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன். அப்படி ஃபுல் ஸ்ட்ரெச் விடாமல் ஒரு ஹாஃப் ரேஞ்ச் மட்டும் கொண்டு போயிட்டு திருப்பி எகெயின் நீங்கள் புல் பண்ணீங்க அப்படின்னா ஹாஃப் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் தான். எப்போவுமே எந்த ஒரு எக்ஸசைஸையும் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் பண்ணுறப்ப தான் அது ப்ராப்பராக கம்ப்ளீட் ஆகும். ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்னால் உங்களுக்கு பெரிய எஃபெக்ட் இருக்காது. இதை இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காரணம், ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் டைம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இனிஷியலாக நம்ம எப்படி லேர்ன் பண்ணுமோ அதை அப்படியே நம்ம ப்ராக்ரெஸ் பண்ணி நம்ம வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம போயிடுவோம். பட் ஆக்சுவலாக என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு அந்த எஃபெக்டிவான ஒர்க் அவுட் நமக்கு கிடைக்காது. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வெயிட் சூஸ் பண்ணுறது. ஜென்ரலாக சொல்லுவாங்க 2.5 kgயில் பைசப் பண்ணுங்கள், இல்லை 5 kgயில் பைசப் பண்ணாத க்ரோத். இப்படி எந்த ஒரு ஃபிக்ஸட் நம்பருமே கிடையாது. நீங்கள் பிகினராக இருக்கிறப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் லோவஸ்ட் வெயிட்லேருந்தே ஆரம்பிங்க. அந்த பர்டிகுலர் வெயிட்டில் ஒரு 10 to 15 reps ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி மூவ்மெண்ட் இருக்குன்னு பாருங்கள். 3 செட்டு பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு செட் ஈஸியாகவும், செகண்ட் செட் கொஞ்சம் கஷ்டமாகவும், தேர்ட் செட் நல்லாவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அண்ட் உங்களால் அந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷனை கரெக்டாக பண்ண முடியுது, எக்ஸசைஸ் பெர்ஃபார்ம் பண்ணுற ஃபார்மில் எந்த தப்பும் வராமல் நீங்கள் அதை பண்ணணும். ஃபஸ்ட்டு லோவஸ்ட் வெயிட்லேயே பண்ணுங்கள். பண்ணக்கூடிய ரெப்ஸ் வந்து ஒரு 10 to 15 ரேஞ்ச் ரெப்ஸ்லேயே வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ நீங்கள் 3 ரெப்புமே பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த என்கேஜ்மெண்ட் ரொம்ப நார்மலாக இருக்குது, எனக்கு இது ஒன்றும் பெரிய எஃபெக்ட் இல்லைன்ற பட்சத்தில் அடுத்த வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுவும் எப்படி பண்ணுங்கன்னா, ஒரு இடம் ட்ரை பண்ணுங்கள், நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறப்போ முதல் 2 செட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆமாம் ஈஸியாக தான் இருக்குது, ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்த வெயிட் அப்படின்னு அடுத்த வெயிட் எடுங்க. நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப தான் உங்களுக்கு தெரியும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கா இல்லை உங்களால் பண்ண முடியுதான்னு. நிறைய பேருக்கு 2.5 kgயில் பைசப்கள் வந்து ஈஸியாக பண்ணிடுவாங்க. பட் 5 kgயில் பைசப்கள் கஷ்டமாக இருக்கும், அவங்களால வந்து ப்ராப்பராக ரெப் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலான்னா, முதல் 2 செட்டு வந்து அந்த லைட் வெயிட்டில் பண்ணிவிட்டு தேர்ட் செட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி பண்ண 2 செட்னால உங்கள் பாடி அந்த வார்ம் அப்பும் ஆயிருக்கும். நீங்கள் அடுத்த தேர்ட் ரெப் நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ உங்களோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் மிஸ் ஆகாமல் நீங்கள் இவ்வளோ அட்டம் பண்ணிடுவீங்க. ஒரு 7 to 8 ரெப்ஸ் உங்களால் பண்ண முடியுதுன்னா பரவாயில்ல, அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் திருப்பி எகைன் நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ இன்னும் அந்த 7 to 8 ரெப்ஸ்க்கு அடுத்து நீங்கள் ஒரு 9 ரெப்போ 10 ரெப்போ அப்படி நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். இல்லை எனக்கு 3 செட்டுமே ஈஸியாக தான் இருக்குது, 15 போட்டேன் அவ்வளோதான், எனக்கு பெரிய இது இல்லை அப்படின்னா இமீடியட்டாக என்ன பண்ணுங்கள், அடுத்த தடவை வந்து ஒரு ஹையர் வெயிட் வந்து அட்டம் பண்ணி பாருங்கள். ஓகே ஸ்லோவாக நிதானமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களால் வந்து அடுத்தடுத்த இது இன்க்ரீஸ் பண்ண முடியும். எடுத்த உடனேயுமே ஹையஸ்ட் வெயிட்லாம் போய் ஃபார்மை மிஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா இன்ஜுரி தான் ஆகும், ப்ளஸ் க்ரோத்தும் ப்ராப்பராக இருக்காது. அதனால் எந்த எக்ஸசைஸ் எடுத்துக்கிட்டாலும் லோவஸ்ட் வெயிட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அல்டிமேட்டாக எல்லாருமே லோவஸ்ட் வெயிட்டில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் போய் ஒரு 2.5 kg எடுக்கிறீங்க அப்படின்றதுக்காக யாராவது ஒருத்தன் உங்களை பார்த்து சிரிக்கிறான், இதுலையா பைசப் கர்ல் பண்ணுற அப்படின்னு கேள்வி கேட்டான்னா அவனை கண்டுக்காதீங்க, அவனும் அதில் தான் ஆரம்பிச்சிருப்பான், சரிங்களா? அப்படி கேள்வி கேட்குறவன் ஆக்சுவலி விஷயம் தெரியாதவன் தான். அப்படி கேள்வி கேட்குறவங்க நீங்கள் கண்டுக்காதீங்க, சரிங்களா? ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கோன்ற அவசியம் கிடையாது. ஸோ வெயிட் அப்படி சூஸ் பண்ணுங்கள். வெயிட்டை ஆரம்பத்திலேயே நோட் பண்ணி வைங்க. அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்போ என்ன வெயிட் சூஸ் பண்ணீங்க, எத்தனை ரெப் பண்ணீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் டைம் பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ நீங்கள் அதை மீட் பண்ணவோ இல்லை அதுக்கு மேலேயோ போகிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ஆல்சோ அந்த எக்ஸசைஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்றதையும் நோட் பண்ணுங்கள். 2 செட்டு கஷ்டமாக இருந்துச்சு, இல்லை ஃபஸ்ட்டு செட்டு தான் ஈஸி, செகண்ட் அண்ட் தேர்ட் செட் கஷ்டமாக தான் இருந்துச்சு, இப்படி நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும், ஓகே நம்ம கஷ்டப்பட்டோம்ல, ஓகே இன்றைக்கி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி அப்ரோச் பண்ணுங்கள். எந்த ஒரு எக்ஸசைஸையுமே அப்படியே அப்ரோச் பண்ணுங்கள். இனிஷியலாக கொஞ்ச நாள் அந்த எக்ஸசைஸை லேர்ன் பண்ணி அதை நல்லா மாஸ்டர் பண்ணுறதுக்கு பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம்.
அடுத்த முக்கியமான விஷயம் வந்து ரெஸ்ட்டு. ஒரு செட்டுக்கும் அடுத்த செட்டுக்கும் நடுவில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ரெஸ்ட். இனிஷியல் ஸ்டேஜஸில் ஒரு 1-2 நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க, பிரச்சனை கிடையாது. நீங்கள் அடுத்த செட்டு நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு செட் எப்படி பண்ணீங்களோ அதே அளவுக்கு உங்கள் எஃபர்ட் நீங்கள் போடணும். ரொம்ப ஷார்ட்டான ரெஸ்ட் டைம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த ஃபுல் எஃபர்ட் போட முடியாது. அந்த பழைய டயர்ட்னஸில் வந்து நீங்கள் அவ்வளோவா ரெக்கவர் ஆகிருக்க மாட்டீங்க. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் செட் கஷ்டமாக தான் இருக்க போகுது. ஆனால் உங்களால் ஃபஸ்ட்டு செட்லேருந்தே ரெக்கவர் ஆகலை, இன்னுமே நீங்கள் ரொம்ப மூச்சு வாங்குறீங்க, ரொம்ப உங்களால் டயர்ட்னஸ் தெரியுது, இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காரணும் தோணுதுன்ற நேரத்தில் நீங்கள் வேகமாக அடுத்த செட் பண்ணுறதுல யூஸ் கிடையாது. சரிங்களா? உங்களால் அப்புறம் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால் ஒரு செட்டுக்கு நடுவிலும் ஒரு 1-2 நிமிஷம் அந்த ஒரு டைம் கொடுங்க, கேப் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி ஒரு எக்ஸசைஸ்லேருந்து அடுத்த எக்ஸசைஸ்க்கும் அந்த ஒரு சின்ன கேப் வச்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப பெருசாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கேப்பு, இப்படி ஃபோனை யூஸ் பண்ணிட்டே நம்ம ஒர்க் அவுட்டை மறந்துடுறது, இல்லை பேசிக்கிட்டே நம்ம விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தேவையே இல்லாமல் உங்களுடைய டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு செட்லேருந்து அடுத்த செட் நீங்கள் போகிறீங்கன்னா எகெயின் நீங்கள் சேம் அந்த கான்சன்ட்ரேஷனோட திருப்பி நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். நிறைய பேர் அதெல்லாம் மிஸ் பண்ணுவாங்க. அடுத்த முக்கியமான விஷயம் வந்து கோல் செட் பண்ணுறது. ஜிம்முக்கு போகணும்னு டிசைட் பண்ணுறப்பே நம்ம ஒரு கோல் செட் பண்ணிடணும். நமக்கு அந்த ஒரு கோல் இருக்கிற காரணத்தினால தான் நம்ம ஜிம் போகலாம், நம்மளோட பாடியில் இப்படிப்பட்ட ஒரு சேஞ்ச் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு கோல் தான். ஸோ அதை மைண்டில் வச்சு தான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணுவோம். ஆனால் ஒரு விஷயம், ஸ்டார்ட் பண்ணுறது ஓகே, இனிஷியல் கொஞ்ச நாளுக்கு அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. ஏன்னா இது ஒரு புது விதமான ஒரு ஆக்டிவிட்டி. இது இப்போ தான் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. இது நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணி உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டியோடு இதுவும் ஒரு ஆக்டிவிட்டியாக நீங்கள் மாற்றணும். அப்படி மாற்றுறது என்னன்றது ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். ஏன்னா இது வந்து ஒரு 3 மாதம் 6 மாதமோ பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே விட்டுடலாம் அப்படின்றது கிடையாது. அந்த மாதிரி அப்ரோச்சும் பண்ணாதீங்க. ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி ஓகே 6 மந்த்ஸ் முடிச்சுட்டு அவ்வளோதான்ப்பா முடிஞ்சுப்பான், திருப்பி நம்ம போய் ரீவிசிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி டிசைட் பண்ணாதீங்க. சூஸ் பண்ணுறப்பவே இது ஒரு லாங் டேர்மாக நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்தது கோல் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்குது, ஆனால் இனிஷியல் கொஞ்ச நாளைக்கு முதல்ல சொன்ன மாதிரி எக்ஸசைஸை லேர்ன் பண்ணுறது, கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஜிம்முக்கு போகிறது, தென் ப்ராப்பராக ரெஸ்ட் எடுத்து ரெக்கவர் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியம். அதனால் எடுத்த உடனேயுமே நிறைய பேர் கேட்பாங்க, என்னடா 1 மாதமும் போகிற இன்னும் பைசப்ஸே காணும், என்னப்பா 6 பேக் வந்துருச்சா அப்படின்னு கலாய்க்க தான் செய்வானுங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க, நீங்கள் அவங்களுக்குலாம் பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ எடுத்த உடனேயுமே ரொம்ப ரஷ்அப் பண்ணாதீங்க, நிறுத்தி நிதானமாகவே போங்க. ஒரு மாதமாவது ஆகும் இந்த புது ரொட்டீன் உங்களுக்கு வந்து பழகிறதுக்கு. பழகுனதுக்கு அப்புறமேல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிப்பீங்க, நீங்களே இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க இந்த டைம்குள்ளே. அப்போ இன்னுமே நீங்கள் இன்னும் பெட்டராக ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய எக்ஸசைஸ் எக்ஸிக்யூஷன் நல்லாயிருக்கும், வெயிட் நீங்கள் கொஞ்சம் நல்லாவே ஹேண்டில் பண்ண பழகிருப்பீங்க. ப்ராப்பர் ரெஸ்ட் டைமில் இப்போது 1-2 நாள் மிஸ் ஆனால் கூட அடுத்த திருப்பி ஜிம்முக்கு போக முடியும். ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணலாம். அந்த கோலுமே மினிமலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்த உடனே ஒரு கோல் செட் பண்ணி அதுக்கு ஒரு டைம்லைன் செட் பண்ணி டக்குன்னு உடனே அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஸோ டைம்லைன் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் ஒரு பெரிய டைம்லைனாக வச்சுக்கோங்க, அது ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன கோல்ஸாக வச்சுக்கோங்க. ஓகே, இன்னும் ஒரு 2 months இப்படி ஒரு சேஞ்ச், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேட் லாஸ்க்காக போகிறீங்கன்னா அடுத்த ஒரு 1 or 2 monthsக்குள்ளே நான் ஒரு 1 to 2 inch நான் குறைக்க ட்ரை பண்ணுறேன், அப்படி போங்க. எடுத்த உடனேயுமே ஓகே என்னுடைய வேஸ்ட் லைன் வந்து நான் 30 கொண்டு வர போகிறேன், 32 கொண்டு வர போகிறேன், இப்போ நான் கரண்ட் ஸ்டேட்டில் 36 இருக்கேன் அப்படின்னா டப்புன்னு அப்படி ஒரு கோல் வைக்கக்கூடாது. ஸோ நீங்கள் அப்படி ஒரு கோல் ஷார்ட் டேர்மில் வச்சுட்டு அதை உங்களால் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா, இல்லை ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு டிஃபிகல்ட்டி வருது உங்களுக்கு, நீங்கள் பார்க்குற வேலையில் உங்களுடைய ஒர்க் லோட் அதிகமாகலாம், அதனால் நீங்கள் ஜிம் மிஸ் பண்ணலாம், பர்சனல் ஒர்க் நிறைய இருக்கலாம், அதனால கூட நீங்கள் ஜிம் போகிறது மிஸ் பண்ண முடியும், நடுவில் உடம்பு சரியில்லாமல் போகலாம், நீங்கள் ட்ராவல் பண்ணலாம், ஒரு வெக்கேஷன் வரும், நீங்கள் அதுக்காக ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போக வேண்டியது இருக்கும், ஃபேமிலியோடு வெளியே போக வேண்டியது இருக்கும், இப்படி எல்லா விஷயங்களும் இருக்கும். ரொம்ப ஷார்ட் டேர்மில் ஒரு பெரிய கோல் செட் பண்ணிக்காதீங்க. அடுத்தது ஜிம்மில் பண்ணக்கூடிய விஷயங்கள், பண்ணக்கூடாத விஷயங்கள், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அது என்னது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னா, ஆக்சுவலி இருக்குது, இதை வந்து யாரும் ஓப்பனாக இதுதான் ரூல் லிஸ்ட்டு போட்டுலாம்
ஆக்சுவலி சில ஜிம்மில் ஒட்டவும் செய்கிறாங்க, அப்படின்னு நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ்டாக, ஈவன் ரொம்ப லாங் டேர்மாக ஜிம் போகிறவங்க கூட நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல. பட் நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இருந்தே தெரிஞ்சுக்கோங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முதல் விஷயம், நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸு எப்போவுமே நல்ல ஃப்ரீயாக, நீங்கள் வந்து ஒரு எக்ஸசைஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சீப்பான ட்ரெஸ் கூட வாங்கிக்கோங்க, சரிங்களா? சும்மா 300 400க்கு ஒரு டிஷர்ட் இருக்கும், நல்ல வேர்வையை உறிஞ்சக்கூடிய டிஷர்ட்டாக வாங்கிக்கோங்க, சரிங்களா? அதை வந்து ஜிம்முக்காகவே வச்சுருங்க. ரிப்பீட் ஒரு 2-3 டிஷர்ட் வாங்கிக்கோங்க, துவச்சி ரிப்பீட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி டிஷர்ட்ஸு, ட்ராக்கு, இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம். நீங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ்க்கு நீங்கள் கொண்டு போகாதீங்க, ஏன்னா ரொம்ப ஸ்வெட் ஆகும். நீங்கள் அதை ரிப்பீட்டடாக வாஷ் பண்ணுறீங்க, ரெகுலராக யூஸ் பண்ணுறப்போ அந்த ட்ரெஸ்ஸு சீக்கிரமே உங்களுக்கு வந்து பழசாயிடும். அப்போ நீங்கள் என்னென்னா ரொம்ப கம்மியான காசு வாங்கினா தூக்கி போட்டு இன்னும் வாங்கிட்டு போயிடலாம், அவ்வளோதான். ஸோ சூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அது உங்களுக்கு ஃபுல் கம்ஃபர்ட் தரணும். அன்கம்ஃபர்டபுளான எதையும் சூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்தது, ஷூஸ் போடுறத பழக்கமாக வச்சுக்கோங்க. ஒரு நல்ல சோல் இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டியான ஷூ வாங்கிக்கோங்க. அதில் நீங்கள் சீப்பாக எதுவும் பண்ணிக்கிறீங்க, ஏன்னா சீக்கிரமே பிஞ்சிரும். நீங்கள் நல்லா ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்ற டயத்தில் ரொம்ப ஈஸியாக அந்த சைட்ஸ் எல்லாம் பிஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, சோல்லாம் பிஞ்சிரும், சரிங்களா? இதெல்லாம் சான்ஸ் இருக்குது. ஸோ ஷூ வந்து நல்ல குவாலிட்டியான ஷூ வாங்கிக்கோங்க, அது உங்களுக்கு வந்து லாங் டேர்மாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஷூவை வெளியில் எங்கேயும் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஜிம் ஃப்ளோரில் படுத்து ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, குதிப்பீங்க, உருளுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ரோட்டில் சேரும் சகதியும் மிதிச்சுட்டு உள்ளே வந்து அந்த ஜிம் ஃப்ளோர் ஃபுல்லாக மிதித்து அதில் நம்ம உருண்டா நல்லாவா இருக்குன்னு சொல்லுங்கள்? ஸோ அதனால் அது பண்ணாதீங்க. ஜிம்முக்காக அந்த ஷூ மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அந்த ஷூ வேறு எங்கேயும் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வாங்க, முடிஞ்ச உடனே பேக்கில் போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. தட்ஸ் ஆல். இப்போ தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஜிம்முக்கு போகிற எல்லாரும் டவல் யூஸ் பண்ணுங்கள். டவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு அதை வந்து யாரும் வாங்காமல் மட்டும் விட்டுறாதீங்க, ஏன்னா உங்களுக்கு நிறைய ஸ்வெட் ஆகும். ஃபஸ்ட்டு விஷயம், உங்களோட ஸ்வெட்டு துடைக்கிறதுக்கு டவல் யூஸ் ஆகும். அடுத்து நீங்கள் ஒரு எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த எக்யூப்மெண்ட்டில் இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளாட் பெஞ்சில் வந்து நீங்கள் ஒரு செஸ்ட் ப்ரெஸ் பண்ணுறீங்க, நீங்கள் படுத்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்திரிச்சிங்கன்னு உங்கள் உடம்புல இருக்க வேறு ஃபுல்லாக அந்த பெஞ்சில் பட்டிருக்கும். அடுத்து எவனாவது வந்து பண்ண முடியுமா? இல்லை விட்டுருங்க, நீங்கள் விட்டுருங்க. இன்னொருத்தன் பண்ணிட்டு போகிறேன், ஃபுல்லாக வேர்வையாக்கிட்டு போயிட்டேன், அடுத்து நம்ம யூஸ் பண்ண முடியுமா? இல்லை நான் காயிற வரைக்கும் உட்காந்தா இருக்க முடியும்? ஸோ முதல்ல நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டவல் அங்கே விரிச்சுக்கலாம். அதாவது 2 டவல் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து உங்களோட வேர்வையை துடைக்கிறதுக்கு, இன்னொரு டவல் மிஷின்ஸில் இருக்கிற வேர்வையை க்ளீன் பண்ணுறதுக்கோ, இல்லை மிஷின் மேலே அதை விரிச்சுட்டு நீங்கள் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கோ. ஏன்னா அதே டவலை நீங்கள் உங்களோட வேர்வையை துடைக்க யூஸ் பண்ணாதீங்க, அது அன்ஹைஜீனிக்காக இருக்கும். பட் அங்கே ஒரு வேர்வை இருக்குன்னா இமீடியட்டாக டக்குன்னு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இன்னொரு டவல் வச்சு நீங்கள் அப்படி க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் பாட்டு உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு லிஃப்டர்ஸ், நிறைய ரெகுலராக ஜிம்முக்கு வரவங்களே டவல் வச்சுக்கிறது கிடையாது. நல்லா வேர்க்கும், அப்படியே கையில் அப்படியே தொடச்சி அப்படியே கீழே உதறி விட்டுட்டு அடுத்து கிளம்பிடுவாங்க. அதனால் டவல் ரொம்ப ரொம்ப கம்பல்சரி, கண்டிப்பாக டவல் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஆக்சுவலி இதெல்லாம் பெருசாக இது பண்ண மாட்டாங்க, பட் ஆனால் அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான். நல்ல தலைக்கு நல்ல எண்ணெய் வச்சுட்டு மட்டும் போகாதீங்க. இப்போ சீட்டட் பொசிஷனில் பண்ணக்கூடிய மிஷினில் படுத்துட்டு பண்ணுறது, இப்போ இந்த பெஞ்சஸ்லாம் யூஸ் பண்ணுறோன்னா தலையில் இருக்கிற எண்ணெய் ஃபுல்லாக அப்படியே இறங்கும், சரிங்களா? ஸோ அதனால் அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. நிறைய பேர் பண்ணுவாங்க, நீங்கள் பண்ணாமல் இருங்க. அடுத்த முக்கியமான ஒரு விஷயம், எப்போ எந்த ஒரு பர்டிகுலர் எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணாலும், வெயிட்டை நீங்கள் யூஸ் பண்ணாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 5 kg தம்பிள் எடுத்து நீங்கள் பைசப் கர்ல் பண்ணுறீங்கன்னா அந்த பைசப் கர்ல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தம்பிளை கொண்டு போய் தம்பிள் ரேக்கில் வைக்கணும். ரீரேக்கிங் அப்படின்றது இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயம். இது எல்லா ஜிம்லேயும் எழுதியே போட்டிருப்பாங்க, ரீரேக் த வெயிட்ஸ் ஆஃப்டர் யூஸிங் எழுதி போட்டிருப்பாங்க. இதை வந்து நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. இப்போ பார்பல் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு 2 5 kg போடுவோம், 10 kgன்னு போட்டு பிளேட் யூஸ் பண்ணிவிட்டு அந்த பார் அப்படியே நம்ம ஸ்குவாட் ரேக்கில் வச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவோம். இப்போ அடுத்து ஒருத்தவங்க வர்றாங்க, அவங்களுக்கு அந்த வெயிட்டு தேவையில்லை, அதை எடுத்து வைக்கணுன்ற அவசியம் அவங்களுக்கு இல்லை.
நமக்கு தேவைன்னு நம்ம எடுத்துகிட்டு வந்த பிளேட்டை நம்ம தான் எடுத்து கொண்டு போய் அதோட இடத்துல வைக்கணும். அதனால வெயிட்டை ரீரேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவன் பண்ண மாட்டான், இவன் பண்ண மாட்டான்னு பண்ணாதீங்க, நீங்கள் பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா நீங்கள் ஒரு வெயிட் தேடி கிடைக்காதப்ப என்ன பண்ணுவீங்க? செம்ம கடுப்பாகுமா இல்லையா? எங்கடா இங்கே இருக்க தம்பில் காண எவன்டா தூக்கிட்டு திட்டுவோம் இல்லையா? அப்படிங்கிறப்ப அதை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். மற்றவங்க தேடுற மாதிரி நீங்கள் வச்சுக்காதீங்க. ஸோ வெயிட்டை எப்போவுமே ரீரேக் பண்ணுங்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரீரேக்லின்னு சொல்லிட்டு ஸ்குவாட் ரேக்கில் இருக்குன்னா ஸ்குவாட் ரேக்கில் எடுத்து பக்கத்தில் டக்குன்னு மாட்டிட்டு போயிடுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. பிளேட்ஸ் வைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்கும், டம்பிள் வைக்க தனியாக இடம் இருக்கும், ராடு வைக்க தனியாக இடம் இருக்கும். அதை எடுத்து வைங்க. சரிங்களா? இது வந்து உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இதை நீங்கள் எல்லாரும் பண்ணி தான் ஆகணும். பண்ணுங்கள், அவ்வளோதான் சொல்ல முடியும். பண்ணாமல் போனீங்கன்னா அந்த ரீரேக்கிங்கிற ஒரு சின்ன டிசிப்ளினே நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம எப்படிங்க டிசிப்ளினாக ஒர்க் அவுட் பண்ணி ரொம்ப டிசிப்ளின்டாக சாப்பிட்டு எப்படி நம்மளோட கோல் அச்சீவ் பண்ண போகிறோம்? அந்த ஒரு பெரிய கோல் அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு டிசிப்ளின் இந்த ஒரு சின்ன விஷயத்துலேயும் இருக்கணும். சரிங்களா? ஸோ இதுவும் தான் உங்களுக்கு ரிசல்ட் தரும்னு வச்சுக்கோங்க. அடுத்தது, ஒரு ஒர்க் அவுட்டை உங்களுக்கு பண்ணுறதுக்கு தெரியலையோ இல்லை கஷ்டமாக இருக்கோ இல்லை டவுட்டோ இருந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய மாஸ்டர்கிட்டையோ வேறு ஃப்ளோர் ட்ரெயினர்ஸ்கிட்ட இல்லை உங்கள் கூட ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய வேறு ஏதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, அவங்க வீடியோ கேட்குறதால எந்த தப்பும் கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவனாக வாண்டடாக வந்து ஃபார்ம் செக் பண்ணுவான் உங்களுக்கு. தம்பி கையை கொஞ்சம் அப்படி திருப்பி, கையை கொஞ்சம் அப்படி வச்சுக்க அப்படிமா. அவன் கண்டுக்காதீங்க. ஆனால் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் ஒரு சில பேர் எல்லா ஜிம்லையும் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு வெயிட்டை தூக்குவாங்க, ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, பார்ப்பாங்க, கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. அவங்க அதிகபட்சம் யார்ட்டையும் பேசக்கூட மாட்டாங்க. நீ அவங்ககிட்ட கூட கேட்டுக்கலாம், அவங்களும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலைன்னா கேட்குறதுக்கு யோசிக்காதீங்க. யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்களோ பண்ணாமல் விட்டுருவாங்களோன்னு கிடையாது. எல்லாருமே ஜிம்மில் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஒரு அந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட் தான். ஸோ நீங்கள் யார்கிட்ட வேணாலும் ஹெல்ப் கேட்கலாம், உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். அடுத்த இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஈகோ லிஃப்டிங். உங்களுக்கு உங்கள் ஈகோவுக்காக நான் அடுத்து இந்த வெயிட்டை நான் தூக்கி பார்க்குறேன், நான் தூக்கி காட்டுறேன், அந்த மாதிரி ஈகோக்காக ஹெவியாக லிஃப்ட் பண்ணாதீங்க. இன்ஜுரி தான் வரும். நீங்கள் ஒரு விஷயத்தில் ஃபெயில் ஆகுறீங்கன்னா, ஒரு ஒர்க் அவுட்டில் ஒரு பர்டிகுலர் வெயிட் உங்களால் தூக்க முடியலைன்னா ஆமாம் முடியலைன்னு அக்செப்ட் பண்ணிக்கங்க. திருப்பி நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதை பாருங்கள். என்னால் முடியாமல் போச்சுன்னு ஈகோ ஹர்ட் ஆகி எதுவும் பண்ணாதீங்க. இதெல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. சரிங்களா? பெருசாக பேசிக்க மாட்டாங்களே தவிர இதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. ஜிம்மில் எல்லாருமே ஃபெயில் ஆகும், எல்லாருமே முடியாமல் தான் நிறுத்துவோம், எல்லாருமே எல்லா எக்ஸசைஸுமே பர்ஃபெக்டாக பண்ண மாட்டோம், ஃபார்ம் மிஸ் ஆகும். ஆனால் எல்லாருக்கும் ஃபார்ம் மிஸ் ஆகிறதா பார்க்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணக்கூடியது 10 to 15 ரெப்ஸ்னால் ஒரு 12-13 ரெப் வரைக்கும் கரெக்டாக பண்ணிடுவோம். அந்த 14 and 15 வரக்கூடிய அந்த ஸ்ட்ரகிள். ஸோ இந்த ஒரு அட்டெம்ப்ட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். இதெல்லாத்தையும் கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. ப்ளஸ் இது ஒன்றும் ஒரு 6 months பீரியடாக முடிஞ்சுப்பா, இனிமேல் எனக்கு ஃபெயிலியரே கிடையாது, இனிமேல் அந்த ஒரு மிஸ்ஸே ஆகாதுன்னா கிடையவே கிடையாது. ஜிம்மில் தான் நீங்கள் டெய்லி ஃபெயில் ஆவீங்க. சரிங்களா? இங்கே தோற்று தான் போகும், இங்கே முடியாமல் தான் போகும், பண்ணக்கூடிய எக்ஸசைஸில் நினச்ச மாதிரி புஷ் பண்ண முடியாமல் தான் போகும். பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம், ஒரு 4-5 மாதத்தில் அன்றைக்கி நீங்கள் ஃபெயிலான வெயிட் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் வெயிட்டாக மாறும். நீங்கள் உங்கள் அடுத்த வெயிட்டை நோக்கி போயிட்டுருப்பீங்க. ஸோ க்ரோத்துன்றது அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டோம் முடியலைன்னு நீங்கள் டிமோட்டிவேட்டும் ஆக வேணாம். என்னது இது கூட என்னால் பண்ண முடியலைன்னு ரொம்ப மூச்சு வாங்குது அப்படிலாம் நீங்கள் எதுவுமே நினச்சிக்காதீங்க. எல்லாருமே அந்த ஸ்ட்ரகிளில் தான் இருப்பாங்க, எல்லாருமே அதை க்ராஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. இது நீங்கள் டிமோட்டிவேட் ஆகிறதுக்கோ கோவப்படுறதுக்கோ எதுக்குமான இடம் கிடையாது. அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய இடம். அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் க்ரோ ஆக முடியும். என்னால் முடியலைன்றதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி க்ரோ ஆக ட்ரை பண்ணுங்கள். முடியலைன்னு நினச்சி விலகி போகிறதோ இல்லை தப்பாக ட்ரை பண்ணுறது இது வந்து பண்ண வேண்டாம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், சப்ளிமெண்ட்ஸ். ஜிம்முக்கு போன உடனேயுமே எல்லோரும் யோசிக்கிறது சப்ளிமெண்ட்ஸ்.
அதாவது சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய டே டு டே ஃபுட் ஹேபிட், லைஃப் ஸ்டைல் ஹேபிட், இது எல்லாம் போக இதில் பண்ண முடியாத, இதில் மிஸ் ஆகக்கூடிய விஷயங்கள், இதில் தவற விடக்கூடிய விஷயங்கள், இதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு 5 to 10% கான்ட்ரிபியூஷன் கொடுக்கக்கூடியது தான் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ எடுத்த உடனே சப்ளிமெண்ட்ஸ் தான் ஒரே வழி, இல்லை சப்ளிமெண்ட்ஸ்னால தான் இது நடக்கும் அப்படின்னு கிடையவே கிடையாது. மேக்ஸிமம் 10%, அதிகபட்சம் 10%, இதுக்கு மேலே சப்ளிமெண்ட்ஸோட ஹெல்ப் இருக்காது. உங்களுடைய லைஃப் ஸ்டைல், உங்களோட தூக்கம், நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணி, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல், நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு எக்ஸசைஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப முக்கியம். யாராவது ஒருத்தவங்க வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுமா, ஃபேட் பர்னர் எடு, வெயிட் கெயின் பண்ணணுமா, மாஸ் கெயின் எடு, அப்படி சிங்கிள் ஃபுட்டுனாலேயோ சிங்கிள் சப்ளிமெண்ட்னாலேயோ எந்த ஒரு சேஞ்சும் நடக்காது. அப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிற பேச்சே கேட்காதீங்க, ஏன்னா அது அப்படி கிடையாது. ஸோ ஜிம்முக்கு போகிற யாரும் எடுத்த உடனே சப்ளிமெண்ட்ஸை பற்றி யோசிக்காதீங்க. உங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஹேபிட்டை கரெக்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் கரெக்ட் பண்ணி நீங்கள் ரெகுலராக ஜிம்முக்கு போகணும். ஒரு 6-7 months கிட்ட போங்க, அட்லீஸ்ட் ஒரு 1 year கூட போங்க, பிரச்சனை கிடையாது. தென் சப்ளிமெண்ட்ஸை பற்றி பாருங்கள். இதில் ஒரு 1-2 சப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் எடுக்கலாம் இனிஷியலாக, பட் அது இப்போவே நம்ம எடுங்கன்னு நம்ம சொல்லிட்டோன்னா எடுத்த உடனே டக்குனு அதை ஆர்டர் போட்டு நான் ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்லாம் டிசைட் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு பண்ண வேணான்றதுனால தான் இந்த மாதிரி நான் சொன்னேன், சரிங்களா? ஒரு 5-6 monthsலேயே சில பேர்லாம் அந்த வே ப்ரோட்டீன் இதெல்லாம் எடுத்துக்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுக்கலாம். நான் அதுக்காக வே ப்ரோட்டீன்லாம் யூஸே ஆகாதுன்னா கிடையாது, பட் வே ப்ரோட்டீன் தான் யூஸ் ஆகுன்ற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி சொன்னேன். மிச்சம் 90% விஷயங்களை கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் சப்ளிமெண்ட்ஸை பற்றி திங்க் பண்ணணும். ஏன்னா அந்த 90%லேயும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ராக்ரஸ் பார்ப்பீங்க, நீங்கள் நல்ல ஒரு சேஞ்சஸ் பார்ப்பீங்க. ஸோ அதனால் அந்த சேஞ்ச் உங்களோட பொட்டன்ஷியல் என்னன்றதை பார்த்துருங்க. அதுக்கப்புறமேல அந்த சப்ளிமெண்ட்ஸோட ஹெல்ப்பும் யூஸ் பண்ணி இன்னும் நீங்கள் க்ரோ ஆகலாம். ஸோ எடுத்த உடனே சப்ளிமெண்ட்ஸ் பற்றி யோசிக்காதீங்க. ஸோ ஐ திங்க் ஓரளவுக்கு நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயங்கள். ஒரு பிகினராக நீங்கள் ஜிம்முக்கு போகணுன்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க, ஜிம்முக்கு போகலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் முக்கியமான விஷயம், இந்த நியூஸ்லலாம் போடுவாங்க, ஜிம் ட்ரெயினர் இறந்துட்டாரு, ட்ரெட்மில்ல நடக்கிறப்பே ஹார்ட் அட்டாக் வந்தது, எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, இதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க, சரிங்களா? இந்த மாதிரியான ஆக்சிடென்ட்ஸ், டெத் எல்லா என்விரான்மெண்ட்லேயும் தான் நடக்குது. இது ஒன்றும் ஜிம்ன்ற என்விரான்மெண்ட்டுக்குள்ளே தான் அது நடக்குதுன்னு கிடையாது, சரிங்களா? உள்ளே வந்தால் ஹார்ட் அட்டாக் தருவோம், ட்ரெட்மில்லில் நடங்க ஃப்ரீயாக ஹார்ட் அட்டாக் பண்ணிட்டு போங்கலாம் கிடையாது, சரிங்களா? ஸோ அவங்களுக்கான இன்டர்னல் இஷ்யூஸ் என்ன, ப்ரீவியஸ் அவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, மெடிக்கேஷனில் இருந்தாங்களா இல்லையா, அவங்களுக்கு என்ன இஷ்யூ இருந்துச்சு, இதெல்லாம் தெரியாமல் ரொம்ப ஜென்ரலைஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். ஸோ அதனால் இந்த மாதிரி சொல்கிற விஷயங்களை கண்டுக்காதீங்க. கலாய்க்காதே ஃப்ரெண்டு கேட்பான், என்ன மச்சான் ஃபார்வர்ட் பண்ணி விடுவாங்க டக்குன்னு வாட்ஸ்அப்பில், இங்கே பாரா ஜிம்முக்கு போறியாமே, இங்கே பாரு என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு அனுப்பி விடுவாங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க, சரிங்களா? நீங்கள் ஜிம்முக்கு வந்தீங்கன்னா ஹெல்த் பெட்டர் ஆகும் வித் பெட்டர் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ். ஸோ நீங்கள் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸை நீங்கள் மாற்றணும், இது மாற்றுறதுக்கான ஒரு இடம். ஸோ தாராளமாக ஜிம்முக்கு போகணும். ஐ திங்க் நான் மேக்ஸிமம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நினைக்கிறேன். இருக்கும் ஏதாவது 1-2 மிஸ் பண்ணியிருப்பேன், சான்சஸ் இருக்குது. பட் இதெல்லாம் கொஞ்சம் மெஜாரிட்டியான விஷயங்கள். நீங்கள் ஜிம் ஜாயின் பண்ண போகிறீங்க, ஜிம் போகலாம் முடிவு பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்துக்கலாம். I hope it helps. Thank you so much for listening.